வெகு விரைவில் துணை முதல்வரான உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு ஒரு பரபரப்பான தகவல் வெளியாகிருக்கு. அதுவும் எப்படின்னா, ஜாமீன்ல கூட வெளியே வர முடியாத அளவுக்கு நிரந்தரமா கைது செய்யப்படுற மாதிரியான நடவடிக்கையை மத்திய அரசு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறதா முக்கியமான தகவல் ஒன்று இன்னைக்கு லீக் ஆகியிருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் டெல்லி லிக்விட் ஸ்கேம், அதுக்கப்புறமா சத்தீஸ்கர் லிக்விட் ஸ்கேம், அதுக்கப்புறமா கீழே தமிழ்நாடு லிக்விட் ஸ்கேம் லோடிங் அப்படின்னு ஒரு ட்வீட்டை ஒன்று அவர் போட்டிருந்தாரு. நம்ம எல்லாருமே கூட அதை பார்த்துருப்போம். ஸோ அந்த ட்வீட் எல்லாருமே எதிர்பார்த்து கடந்து போகிற மாதிரியான ஒரு சாதாரண ட்வீட் இல்லை. அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி திமுகவுக்கு விழப்போகிற, முக்கியமாக உதயநிதி அவர்கள் கைது ஆக போகிற மிகப்பெரிய ஒரு பூதாகரமான நியூஸே இருக்கு. ஸோ அதை பற்றி இன்னைக்கு டீட்டெயில்டாக அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய வட்டாரம் என்ன தகவல் அந்த ட்வீட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல டெல்லியில மிகப்பெரிய அளவில் சாராய ஊழல் நடந்துச்சு. அதுக்கு அப்புறமா அந்த கட்சியை சேர்ந்த பல முன்னணி பிரமுகர்களை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா நடந்த எலெக்ஷன்லையும் அவங்க படுதோல்வி அடைஞ்சாங்க. அதே மாதிரியான நிலைமை தான் சத்தீஸ்கர். அங்கேயும் ஆளும் கட்சியில இருக்கிற முதல்வருடைய மகளையே கைது பண்ணி அதுக்கப்புறமா அவங்களும் ஆட்சியை அந்த பகுதியில் இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது. ஸோ கடைசியா மூன்றாவதாக நம்ம தமிழ்நாடு லோடிங் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருந்தாரு. ஸோ இதை பற்றி அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய வட்டாரம் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு நபர் எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இல்லைனா 1.5 வருடத்துக்கு முன்னாடி அவங்க கைது செய்யப்பட்டாங்கன்னா, அவங்க கையில் இருக்கிற அந்த ஆட்சி பலத்தை பயன்படுத்தி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு உள்ள எப்படியாவது அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த அனுதாப அலையை வச்சுக்கிட்டே மீண்டும் அவங்க ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் பல முறை நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரியான சம்பவம் மீண்டும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்னு தற்போது நடந்துகிட்டு இருக்க இந்த இடி ரெய்ட்ல பல திடுக்கிடும் தகவல்களும் ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. உதயநிதி அவர்களையே டைரக்டா கைது செய்யக்கூடிய அளவுக்கு பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆனாலுமே இப்ப கைது செய்தோம்னா மீண்டும் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு உள்ள ஜாமீன் இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கி வெளியே வந்துருவாங்க. வந்து மீண்டும் அந்த அனுதாப அலையை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் வலுவான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு கைது பண்ணா வெளியே வரவே கூடாது. ரிலீஸ் ஆக முடியாத ஆதாரங்கள் கிடைச்சா மட்டுமே கைது நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு மோடி அரசு அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த இடி ரெய்ட்ல கிட்டத்தட்ட கணக்குல அடங்காத சுமார் 20,000 கோடி ரூபாய் திமுகவினர்கள் நிச்சயமா அவங்க ஊழல் செய்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சோ இதனையொட்டி நிச்சயமா உதயநிதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடியே அவர் கைது செய்யப்படுவாரு. அதுவும் எப்படின்னா, ரிலீஸ் ஆகி வெளியே வர முடியாத அளவுக்கு உதயநிதி அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் மிஸ் ஆனார்னா திமுகவை சேர்ந்த பல முக்கிய பிரமுகர்கள் தேர்தலுக்கு அவங்க திமுகவுக்கு நின்று வேலை செய்ய முடியாத அளவுக்கு பல முக்கியமான திமுகவினர்கள் நிச்சயமா அவங்க கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுதான் அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்க அந்த ட்வீட்டுக்கான அர்த்தம். இதே மாதிரியான சம்பவம் டெல்லியில் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு, இப்ப அடுத்ததா தமிழ்நாட்டிலையும் நடக்க போது. உதயநிதி அவர்கள் விரைவில் அவர் கைது செய்யப்பட போறாரு. அதுவும் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு கைது செய்யப்பட போறாரு. அதே போல 2026 திமுக அவங்க ஆட்சியில இருந்து அகற்றப்பட்டு பாஜக அவங்க ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் சூசகமா அந்த ட்வீட்ல அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய நெருங்கிய வட்டாரம் இந்த தகவலை தற்போது அபிஷியலா அவங்க நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ உதயநிதி அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கைது படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.